சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்து உள் சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்து உள் பொற்றாமரை போற்றும் பொருள் கேளா சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்து உள் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மீது உள்ளும் குலத்தில் பிறந்து பெற்றம் மீது உள்ளும் குலத்தில் பிறந்து நீ குற்றவள் எங்களே கொள்ளாமல் போகாது பெற்றம் மீது உள்ளும் குலத்தில் பிறந்து நீ குற்றவள் எங்களே கொள்ளாமல் போகாது இற்றை பாறை கொள்வான் அன்று காண்போவிந்தா இற்றை பாறை கொள்வான் அன்று காண்போவிந்தா எட்டைக்கும் பிறவிக்கும் புந்தனோடு இற்றை பாறை கொள்வான் அன்று காண்போவேதா எட்டைக்கும் பிறவிக்கும் புந்தனோடு உற்றோமேயாவோ உனக்கே நாம் உனக்கே நாம் ஆட்சிவோம் முற்றோம் மேலாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற காமங்கள் மாற்றேலோரும் பாவாய் மற்ற காமங்கள் மாற்றேலோரும் பாவாய் மத்தியமாவதி ராகத்தில் அமைஞ்ச இந்த அழகான பாடலை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை தரவராரு பேராசிரியர் சந்தான கிருஷ்ணன். அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நீங்களெல்லாம் இதுவரை கண்டும் கேட்டும் மகிழ்ந்தது திருப்பாவையினுடைய 29வது பாடல். இந்த பாடல்தான் பாவை நோன்பினுடைய இறுதி பாடல்.
30வது பாடல் இருக்கிறதே அது கவிக்குற்றாக வரக்கூடிய பாடல், நோன்பு நிறைவு பெறக்கூடிய பாடல் இந்த 29வது பாடல். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். மிகவும் விடியற்காலை நேரத்திலேயே வந்துவிட்டார்கள். உன்னை வணங்கினோம், உன்னுடைய பொற்றாமரை அடிகளை நாங்களெல்லாம் போற்றுகின்றோம். அது என்ன சிற்றம் சிறுகாலேன்னா என்ன? காலை பொழுதில் வரவில்லை, சிறுகாலை பொழுதில் வரவில்லை, சிற்றம் சிறுகாலை பொழுதில் வந்தார்கள். விடியற்காலை 4 மணி நேரத்திற்கு பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இவர்களெல்லாம் வந்துவிட்டார்கள். அந்த நேரம்தான் கல்விக்கும் தியானத்திற்கும் ஜபம் செய்வதற்கும் தெய்வீக பணிகளுக்கெல்லாம் ஏற்ற நேரம். அப்படி சிற்றம் சிறுகாலையிலேயே வந்தோம், வந்து உன்னை வணங்குகிறோம், உன்னுடைய பொற்றாமரை அடிகளை போற்றுகின்றோம். பெண்களுக்கு பொதுவாகவே பொன்னிலேயும் பூவிலேயும் அதிக ஆசை உண்டு. இந்த பெண்களுக்கு பொன்னிலேயும் பூவிலேயும் ஆசை வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா கண்ணபிரானுடைய திருவடிகளே எப்படி இருக்கிறது? பொன்னாகவும் பூவாகவும் இருக்கிறது. அந்த பொற்றாமரை அடிகளை வந்து நாங்கள் எல்லாம் வணங்கினோம். அந்த பொற்றாமரை அடிகளை போற்றி பல்லாண்டு பாடினார்கள். அதனுடைய பொருளையும் பயனையும் கண்ணன் செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. கண்ணபிரானே, நீ மாடுகளை மேய்த்து உண்ணக்கூடிய இடையர் குலத்திலே பிறந்திருக்கின்றாய். அப்படிப்பட்ட நீ எங்களையெல்லாம் குற்றேவல் செய்யக்கூடியவர்களாக ஏற்காமல் விட்டுவிடக்கூடாது என்று தங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். எளியவர்களான எங்களுக்கும் ஆட்கொண்டு நீ அருள் செய்ய வேண்டும், உனக்கு கைங்கரியம் செய்வதே எங்களுடைய வேண்டுகோள் என்றார்கள். அன்பிற்குரியவர்களே, பரதன் இருக்கிறானே, ராமனுடைய காலணிகளை வைத்து பூஜித்தான். அது பகிரங்க கைங்கரியம் என்று சொல்லுவார்கள். அதனை லட்சுமணன் இருக்கிறானே, ராமனோடு காடு சென்று ராமனுடனேயே இறுதி வரையிலே இருந்து ராமன் இட்ட பணிகளையெல்லாம் செய்தான். அதற்கு உடன் இருந்து பணி செய்த காரணத்தால் அந்தரங்க கைங்கரியம் என்று பெயர். அதுபோன்ற குற்றேவலைத்தான் தாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆயர்பாடி பெண்களெல்லாம் தங்களுடைய வேண்டுதலை வைக்கிறார்கள். குற்றேவல் பணிகளை எங்களுக்கு நீ தராமல் பரமபதத்திற்கு திரும்பக்கூடாது என்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, பசியால் வாடக்கூடிய ஒருவன் வள்ளலிடத்திலே சென்று எனக்கு உணவை தந்தே தீர வேண்டும் என்று கேட்பதே போல இறைவனிடத்திலே சென்று எங்களை குற்றேவல் புரிபவர்களாக நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று பாவை பெண்கள் கேட்கின்றார்கள். சமகால அவதாரத்திலும் எதிர்கால அவதாரத்திலும் தொடர விரும்பக்கூடிய தங்களுடைய ஆசைகளை இங்கே பதிவு செய்கிறார்கள் பாவை பெண்கள். இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் ஒன்றன்னோடு. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இதற்கு முன்னர் பார்த்த பல பாடல்களிலே கண்ணபிரானிடத்திலே ஆயர் பெண்களெல்லாம் பல முறை பறை வேண்டும் என்று கேட்டார்கள். கண்ணனும் பறை என்கின்ற வாத்தியத்தை கொடுத்து விட்டான். கொடுத்துவிட்டு நீங்கள் கேட்ட சால பெரும்பறையை உங்களுக்கு தந்துவிட்டேன் என்று சொன்னான். இப்பொழுது இந்த பாவி பெண்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? தங்களை பற்றி இந்த கண்ணபிரான் என்ன நினைச்சிட்டார்? இந்த உலகியல் லாபத்திற்காக நாடி வந்தவர்கள் இவர்களெல்லாம் என்று நினைத்து விட்டாரே, நாமல் உலகியல் லாபத்திற்காகவா நாடி வந்தோம்? இந்த வாத்தியமான பறையை பெறுவதற்காகவா நாம் கண்ணபிரானிடத்திலே வந்தோம்? நாம் வந்தது என்னவோ அதை கண்ணபிரானிடத்திலே சொல்லுவோம் என்று இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. நாங்கள் இந்த வாத்தியமான பறையை உன்னிடத்திலே பெறுவதற்காக வரவில்லை கோவிந்தா என்றார்கள். இப்போ கண்ணபிரான் கேட்டார், அப்போ எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார். எதற்காக வந்தோம் என்பதை மிக தெளிவாக ஆயர்பாடி பெண்களெல்லாம் கண்ணபிரானிடத்திலே சொல்லுகிறார்கள். எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். இந்த பிறவியில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் ஏழேழு பிறவி எடுத்தாலும் நாங்கள் உனக்கு உற்றவர்களாக வேண்டியவர்களாக இருத்தல் வேண்டும். உனக்கே ஆட்செய்வோம், உனக்கே ஆட்பட்டு தொண்டு செய்வோம். அப்படி உனக்கே ஆட்பட்டு தொண்டு செய்யக்கூடியவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் கேட்கக்கூடிய பறை இதுதான், அதாவது திருவடி தொண்டுதான் எங்களுக்கு தேவையானது என்று தங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். இங்கே பாருங்கள், உற்றாராய் ஆவோம் என்று சொல்லாமல் உற்றோமே ஆவோம்னார். ஏன் அப்படி நீட்டி சொன்னார்னா, ஏழேழு பிறவியானாலும் நீண்ட காலமானாலும் கூட உன்னை விட்டு பிரியக்கூடாது, உன்னோடே இருக்க வேண்டும் என்பதனால் நீட்டி சொல்கிறார். உற்றோமே ஆவோம்,
உறவாக இருந்தால் கூட ஒரு காலத்திலே பிரிய வேண்டிய நிலை வரும். ஆனால் தொண்டனாக அடிமையாக இருந்தால் எப்பொழுதும் உடனிருக்கக்கூடிய நிலை வரும். பிரிவே இல்லாத ஒரு பெரும் பேறு கிடைக்கும் என்பதனாலே தான் தங்களை தொண்டு செய்யக்கூடியவர்களாக ஆட்கொள்ள வேண்டும், குற்றேவல் செய்யக்கூடியவர்களாக ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டுகிறார்கள். நீங்கள் பாருங்களேன், ராமனை விட்டு பரதன் 14 வருஷம் பிரிஞ்சிருந்தான். ராமனை விட்டு சீதை 10 மாதங்கள் பிரிந்திருந்தாள். 8 வயதிலே ஆயர்பாடியை விட்டு பிரிந்து சென்ற கண்ணபிரான் யசோதையை மீண்டும் ஒரு முறை பார்க்கவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உறவுகளெல்லாம் கூட ஒரு காலத்தில் பிரிந்து விடுகிறது. குற்றேவல் செய்யக்கூடியவர்கள்தான், அடிமைகளாக தொண்டு செய்யக்கூடியவர்கள்தான் இறுதி வரையிலே உடனிருந்து உதவுவார்கள் என்பதனாலே, பிரிவே அவர்களுக்கு இல்லை என்பதனாலே குற்றேவல் செய்யக்கூடிய ஒரு பெரும் பேற்றை தங்களுக்கு வேண்டும் என்று கூறுகிறார்கள் பாவிப்பெண்கள். இதேதான் மகாகவி பாரதியும் சொல்லுவார். பாரினில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்பார். அன்பிற்குரியவர்களே, மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இறுதியாக மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்கிறார்கள். உலகியல் தொடர்பான மற்ற விருப்பங்களையெல்லாம் நீ மாற்றி அருள வேண்டும் என்றார்கள். உலக இன்பங்களிலே இருந்து மனம் எளிதில் மாறாது. அதுதான் மனதனுடைய இயல்பு. நீங்கள் மனசு இருக்குதே, மனசு ஒன்று தான். ஆனால் பொறிபுலன்கள் 5. 5ஆக இருக்கக்கூடிய பொறிபுலன்கள் ஒன்றாக சேர்ந்து தனித்திருக்கக்கூடிய மனதை தன்பால் ஈர்க்கிறது. அப்படி தன்பால் இருக்கக்கூடிய பொறிபுலன்கள் மனதை ஆட்டி வைக்கிறது. அந்த பொறிபுலன்களின் வழியிலே மனமானது சென்று விடுகிறது. அதனால தான் அப்படியெல்லாம் எங்களுடைய மனம் போகக்கூடாது. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மற்றவற்றின் மீது இருக்கக்கூடிய, இந்த உலக வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசைகளையெல்லாம் நீ மாற்றி அருள வேண்டும். ஏன் பாவி பெண்கள் அவர்களே அதை மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்றால், அவனருளால் அவன் தாழ் வணங்கி என்பதே போல இறைவனுடைய திருவருளால் தான் தங்களுடைய மனத்தையும் கட்டுப்படுத்தி வைத்து கொள்ள முடியும் என்றவர்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் இறைவனே, நீ நினைத்தால் இந்நிலையை மாற்றலாம் என்பதால் மற்றை நம் காமங்களையெல்லாம் மாற்றி நீ அருள வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டுகிறார்கள் பாவி பெண்கள். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா, விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா, விழுப்பொருளே உனதொழுப்படியோங்கள். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா, விழுப்பொருளே உனதொழுப்படியோங்கள். மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே, மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே, மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. வண்டிரு பெரும் துறையாய் வழியடியோ, மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. வண்டிரு பெருந்துறையாய் வழியடியோ, கண்ணகத்தே நின்று கழித்தருதேனே, கண்ணகத்தே நின்று கழித்தருதேனே, கண்ணகத்தே நின்று கழித்தருதேனே. கடலமுதே கரும்பே விரும்படியார், கண்ணகத்தே நின்று கழித்தருதேனே. கடலமுதே கரும்பே விரும்படியார், எண்ணகத்தாய் உலகு குயிராய், எண்ணகத்தாய் உலகு குயிராய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.
நாமெல்லாம் இதுவரை கண்டும் கேட்டும் மகிழ்ந்தது திருப்பள்ளி எழுச்சியினுடைய 9வது பாடல். விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே. விண்ணுலகத் தேவர்களாலும் சென்று அடைய முடியாத மிகச்சிறந்த பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானே. அதாவது மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களால் சென்று அடைய முடியாததாக இருப்பது வானலோகம். அந்த வானலோகத்து வாசிகளாகிய தேவர்களாலும் சென்று அடைய முடியாது இருப்பது சிவலோகம். அந்த சிவலோகம் மிகச்சிறந்த ஒளிமயமாக விளங்கக்கூடியது. அன்பிற்குரியவர்களே, தேவர்களாலும் சென்று நெருங்க முடியாதவனாய் இருக்கின்றான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் உன் தொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. உன்னை தொழக்கூடியவர்கள், உன்னுடைய அடியார்கள், பரம்பரையாக திருத்தொண்டு செய்து வாழ்ந்து வரக்கூடிய அடியார்களான எங்களை வாழச் செய்வதற்காக மண்ணுலகத்திற்கு வந்தவனே. மாணிக்க வாசகரையும் அவருடைய உறவினர்களையும் ஒருவர் விடாமல் ஆட்கொண்டு பேரின்ப பெருவாழ்வு அளித்தான் சிவபெருமான். விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் காட்டாத அருளை, அன்பை மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் பால், அவனுடைய அடியவர்கள் பால் அவன் காட்டி அவர்களையெல்லாம் ஈடேற்றுகிறான் என்பதை இந்த பாடலிலே அற்புதமாக எடுத்து சொல்லுகிறார்கள். தேவாசுர போர் நடந்தது. அதில் தேவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள், அசுரர்கள் தோல்வி பெற்றார்கள். இருந்தாலும் கூட தேவர்கள் உடம்பு முழுக்க புண்ணாயிட்டு தான். அப்படி உடம்பு முழுக்க புண்ணாயிட்டதுனால அவர்களால் வலி பொறுக்க முடியவில்லை. அந்த புண்ணெல்லாம் ஆழமான புண்ணா இருக்குது, வேதனை அதிகமாக இருக்குது. அந்த வேதனையை தீர்த்து கொள்ள வேண்டுமானால் பூலோகத்திற்கு போக வேண்டும். பூலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் மீதுதான் சிவபெருமானுக்கு பெருங்கருணை ஏற்படுகிறது என்று கருதி தேவர்கள் அத்தனை பேரும் புல்லிருக்கு வேலூர் என்று சொல்லுகின்ற, இப்பொழுது வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்கிறோமே, அந்த ஊருக்கு வந்தார்களாம். அந்த ஊருக்கு வந்து தேவர்களெல்லாம் மனம் மொழி மைகளால் சிவபெருமானை வணங்கினார்கள். அப்படி சிவபெருமானை அவர்களெல்லாம் வணங்கியதனாலே அவர்களுடைய புண்ணுக்கு சிவபெருமான் மருந்திட்டார் என்று அந்த தலவரலாறு சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, வானலோகத்து தேவர்களும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக பூலோகத்திற்கு இறங்கி வருகிறார்கள் என்றால் மண்ணுலக வாசிகள் மீதுதான் சிவபெருமான் தன்னுடைய பேரருளை காட்டுகின்றார். வன் திருப்பெருந்துறையாய் வடியடியோம் கண்ணகத்தே நின்று கலிதரு தேனே. வன் திருப்பெருந்துறையாய், வளம் நிறைந்த திருப்பெருந்துறையை உடையவனே, நாங்கள் எல்லாம் வழி வழியாக உனக்கு திருப்பணி செய்து வரக்கூடிய அடியார் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அப்படி பரம்பரை அடியவர்களான எங்கள் முன்னால் நீ வந்து நின்று, நாங்கள் எல்லாம் கண்ணகத்தே நின்று கலிதரு தேனே, நாங்கள் எல்லாம் உன்னை கண்ணார காணுமாறு காட்சி தந்து அருளினாய். எங்கள் கண்களிலே நிலைத்து நின்று பேரின்பம் அடங்குகின்ற தேன் போன்ற இருந்தாய். அன்பிற்குரியவர்களே, இறைவன் எப்படி இருக்கிறானாம்? கண்ணுக்குள்ளே தேன் போல இருக்கிறான். கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறார்கள். தேன் என்று சொன்னார்கள், இப்பொழுது கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய், இந்த உலகத்திற்கெல்லாம் உயிராய் இருக்கக்கூடியவனே என்று அடுக்கடுக்காய் சொல்லுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. பார்கடல் அமுதமே, கரும்பாக இனிக்கக்கூடியவனே, அடியார்களுடைய எண்ணத்திலே எல்லாம் இருக்கக்கூடியவனே. அதாவது இதெல்லாம் பாருங்களேன், இந்த கரும்பு இருக்குது, தேன் இருக்குது, அமுதம் இருக்குது, இதெல்லாம் உண்ணும்போது மட்டும் இனிப்பதாக இருக்கிறது. நாக்கு மட்டும் அந்த சுவையை உணரும். தேன், அமுது, கரும்பு அது அத்தனையுமே நாக்கு மட்டும்தான் அதனுடைய சுவையை உணரும். பரமசிவனோ நிரந்தரமாக இனிக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கின்றார். நினைத்த போதும், பார்த்த போதும், பேசும் போதும், கேட்ட போதும் எப்போதும் இன்சுவை தரக்கூடியது அந்த பரமசிவம். அந்த பரமசிவத்தை நினைத்தளவிலேயே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மயிர்கால்கள் வழியே உள்ளே சென்று எலும்புகளெல்லாம் உருக உடலின் உள்ளேயும் இன்பம் தந்து இனிக்கும் மெய்ப்பொருளாக அந்த சிவப்பரம்பொருள் இருக்கிறது என்பதை இந்த பாடலிலே மிக அற்புதமாக விளக்குகிறார்கள். என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. விரும்பும் அடியார் என்னகத்தாய், உன்னை விரும்பக்கூடிய அடியவர்களின் உள்ளத்தில் இருப்பவனே. பூசலார் நாயனாருடைய உள்ளத்திலே எழுந்தருளினான் இறைவன். அப்படி அடியார்களுடைய உள்ளங்கள் தோறும் இறைவன் எழுந்தருளுகிறான். அப்படிப்பட்ட சிவபெருமானே, உலகுக்கு உயிரானாய். கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. உருண்டை வடிவத்தோடு இயங்கக்கூடிய இந்த உலகத்தை, சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நடராச பெருமான் தான் சுழற்றி வைத்து ஆட்டி படைத்து அதனை இயங்கச் செய்கின்றார். அந்த பரம்பொருளுடைய ஆடல் இல்லையேல் இந்த உலகத்தில் எந்த பொருளும் ஆடாது அசையாது அப்படியே நின்று போகும். அதனால தான் அந்த பழமொழி சொன்னார்கள், அவனின்றி அணுவும் அசையாது என்றார்கள். அன்பிற்குரியவர்களே,
எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய எம்பெருமானாகிய இறைவனே, நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று தன்னுடைய வேண்டுதலை வைக்கின்றார் மாணிக்க வாசக பெருமான். நன்றி, வணக்கம்.